So welcome to Sprint Academy. So இன்னைக்கு நம்ம வந்து February 4க்கான current affairs தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first news பார்த்துக்கோங்க. In February 2026, Union Minister Dr. Mansukh Mandaviya virtually inaugurated the 2 athlete sport facilities and laid the foundation stone for 6 major infrastructure projects. Okay, so involving the investment of 120 crore under the Khelo India scheme. Okay, so in the scheme Khelo India scheme, which of the following location was designated for the inauguration of the 2 athletic support facility rather than laying of the foundation stone of the systematic athletic track? Okay, so என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு அத்லெட்டிக் சப்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மன்சுக் மண்டாவியா. ஸோ அதை எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. எங்கள் பாட்டியாலா. ஓகேவா, ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? பாட்டியாலாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்கீம் பற்றி பேசியிருக்காங்க? கேலோ இந்தியா ஸ்கீம். ஸோ கேலோ இந்தியா ஸ்கீம் எதுக்கானது? ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கேலோ இந்தியா ஸ்கீம். ஓகேவா, அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டாவியா virtually inaugurated the 2 athletic support facilities. ஓகேவா, ஸோ அண்ட் லேட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் 6 மேஜர் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். 6 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 120 crore. ஓகேவா, ஸோ திஸ் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட், 6 ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட் எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க? போபால், கவுஹாத்தி, ஜல்பைகுரி. ஓகே, போபால், கவுஹாத்தி, ஜல்பைகுரி. அண்ட் 2 அத்லெட்டிக் சப்போர்ட் ஃபெசிலிட்டி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எங்கே? பாட்டியாலாவில். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். Under the Solid Waste Management Rules 2026 notified by the Ministry of Environment, Forest and Climate Change in February 2026, 4 stream source segregation is made mandatory. Which of the following is not one of the specified categories for waste separation? Okay, so இப்போ என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நியூவாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2026. இதுக்கு முன்னாடி ரூல் இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு. 2016 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூலுன்ற ரூல் இருந்தது. ஓகேவா, ஸோ அந்த ரூலை சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது பேர் தான் என்ன? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2026. ரைட்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை 4 கிரைட்டீரியாவாக பிரிக்கணும். ஓகே, ஸோ 4 கிரைட்டீரியாவாக பிரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, 4 ஸ்ட்ரீம் சோர்ஸ். அப்போ ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னும் 2 கிரைட்டீரியாவை ஆட் பண்ணி 4ஆக செக்ரிகேட் பண்ணணும் சாலிட் வேஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அது என்னென்ன அதில் இல்லாதது, அதாவது இந்த 5 ஆப்ஷனில் எது அவங்க சொன்ன கிரைட்டீரியா கிடையாது அப்படின்னு, கேட்டகரி கிடையாதுன்னு கேட்குறாங்க. ட்ரை, வெட்டு உண்டு, சானிட்டரி உண்டு, ஸ்பெஷல் கேர் உண்டு. எது கிடையாது? ரீசைக்கிளபிள்ன்றது கிடையாது. ஓகேவா, ஸோ இதே பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸும் பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ இதே மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இ வேஸ்ட்டை பற்றின ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்றதை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதையுமே சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுதான் அது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஹேஸ் நோட்டிஃபைட் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் under the Environment Protection Act 1986. So supersede the solid waste management rule 2016 வந்து சூப்பர்சீட் பண்ணிட்டு தான் இது என்ன பண்ணுது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. The circular economical principle. So circular economical principle என்ன? ரீசைக்கிளபிள் தான் circular economic principle சொல்லுவோம். And extended procedure responsibility, extended ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து உருவாக்குறேன், இல்லாட்டி ஹோம் அப்ளைன்சஸ் உருவாக்குறேன் அப்படின்னா, இதெல்லாமே ஏதோ ஒரு நாளில் வந்து எனக்கு வேஸ்ட்டாக மாறப்போகுது. அட் த சேம் டைம் எனக்கு இது எல்லாமே என்விரான்மெண்ட்டை பொல்யூட்டும் பண்ண போகுது. ரைட்டா? அப்போ யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, யார் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுறாங்களோ, அவங்க தான் அந்த வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சனும் கூட அப்படின்னு சொல்கிறது பேர் தான் என்ன, இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. ரைட்டா? ஸோ அப்போ இவங்க எவ்வளோ ப்ராடக்ட் உருவாக்குறாங்களோ அவ்வளோ ப்ராடக்ட் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சா, இல்லாட்டி வந்து அதை ஸ்க்ராப் பண்ணிட்டாங்களா அப்படின்றத இவங்களே என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றதும் இவங்க மானிட்டர் பண்ணணும். அப்படின்றது தான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. A core mandated of
SWM rules 2026 is mandatory 4 stream source. Okay, 4 stream source என்னென்ன இருக்கு? wet, dry, sanitary and then special care. Right? Which of the following statement is correct regarding the 4th edition of Indian Energy Week? Okay, India Energy Week held in Goa February 2026. Okay, so கோவால இந்தியா எனர்ஜி வீக்ன்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ் பத்தின நியூஸ்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, எதெல்லாம் கரெக்ட்? ஓகே, த ஹோஸ்ட் ஸ்டேட் கோவா. ஓகேவா, ஹோஸ்ட் ஸ்டேட் யாரு? கோவா. அன்வைல்டு த ரோட் மேப் எய்ம்ட் ஆஃப் அச்சீவிங் 100% renewable energy. ஓகேவா, ஸோ 100% renewable எனர்ஜியாக மாற்றுறதுக்கான ரோட் மேப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போக்குள்ளையா? 2040க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் அப்படின்னா 2050க்குள்ள 100% renewable எனர்ஜிக்கான ரோட் மேப்பை தான் இவங்க வந்து அன்வைல் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ சீக்கிங் த பேலன்ஸ் இன் கிரீன் அண்ட் ப்ளூ எக்கனாமி. ஸோ கிரீன் எக்கனாமி அப்படின்னா லேண்ட் எக்கனாமி. ஓகேவா, ஸோ பசுமையான கிரீன் எக்கனாமி. ப்ளூ எக்கனாமி அப்படின்னா எது? கடல் சார்ந்த பொருளாதாரத்தை தான் இங்கே ப்ளூ எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது அந்த ரோட் மேப்பில் ஒன் ஆஃப் த விஷயமா அது. மற்றது எல்லாமே கரெக்டாக, இது மட்டும் தான் தப்பு. 2040 இல்லை 2050. India and Canada signed a joint statement renewing the ministerial energy dialogue to strengthen strategic cooperation in energy sector. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. ஓகேவா, யாருக்கும்? இந்தியாவுக்கும் கனடாக்கும் நடுவில். இது கரெக்ட் தான். ஸோ இந்தியாவுக்கு கனடாக்கும் நடுவில் ஒரு ரினியூவிங் த மினிஸ்ட்ரியல் எனர்ஜி டயலாக் ஸ்ட்ரென்தனிங் த ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் இன் எனர்ஜி செக்டார். எனர்ஜி செக்டாரில் இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம வந்து கோஆப்ரேஷன் அதிகப்படுத்தி ஆகணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு எனர்ஜி டயலாக்ன்றது போயிருக்கு. இதுவும் கரெக்டு. த எக்ஸிபிஷன் இன்க்ளூடட் 700+ exhibitors across 11 thematic zone introducing new zones dedicated to hydrogen energy and sustainable aviation fuel. ஓகேவா, ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஒரு எக்ஸிபிஷனும் இருந்தது. அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 700+ எக்ஸிபிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா 11 தீமேட்டிக் ஜோனில் அவங்களுடைய விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணாங்க. ஸோ எதை சார்ந்த விஷயமா இருக்கும்? எனர்ஜி சார்ந்த விஷயமா இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் நியூ ஜோன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓகேவா, நியூக்ளியர் எனர்ஜி. ஹைட்ரஜன் எனர்ஜி கிடையாது, நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். ஓகேவா, ஏவியேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஃபியூயலில் சஸ்டைனபிளாக எப்படி கொண்டு வரது அப்படின்றதான் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். ஓகேவா, ஸோ அந்த ரெண்டு நியூவாக இதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன தப்பு? கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் த ஜப்பான் பேஸ்டு மிட்சுயி ஓஎஸ்கே லைன். ஓகேவா, மிட்சுயி ஓஎஸ்கே லைன், ஜப்பான் பேஸ்டு கே லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓஎஸ்கே லைன் இல்லாட்டி கே லைன். K-line formalized a long-term charter agreement or LNG carrier named Gail Bhuvan. ஸோ நம்ம நேற்று தான் இந்த நியூஸை பார்த்தோம். ரைட்டா, February 1, 2, 3 நியூஸில் பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ இதில் என்ன? கெயில். ஓகேவா, ஸோ கெயிலும் ஜப்பான் பேஸ்டு கே லைனும். ஓகேவா, ஜப்பான் பேஸ்டு கே லைன் இவங்க ரெண்டு பேருமே அண்டு ஜேஎம் இந்தியாவோட ஜேஎம் பக்ஷி அப்படின்ற ஒரு நிறுவனமும் இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிங்கப்பூர் பேஸ்டு. ஓகேவா, சிங்கப்பூர் பேஸ்டு என்டிட்டியோட ஈக்விட்டியாக வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது ஷேராக வாங்கியிருப்பாங்க. ரைட்டா, ஸோ இது எதுக்காக அப்படின்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ்க்காக. லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். ஓகேவா, கேரியரை உருவாக்குறதுக்காக. ஓகேவா, கேரியரை உருவாக்குறதுக்காக. இந்த கேரியரை செய்யறதுக்கு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாம்சங் கம்பெனி. சாம்சங் கம்பெனி இன் சவுத் கொரியா. ஓகேவா, ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட். அந்த கெரியர் பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? கெயில் புவன் அப்படின்றத அந்த கெரியரோட நேமாக இருக்குது. ஸோ இது நம்ம நேற்று பார்த்த நியூஸோட ஒரு கண்டினியூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டா, ஸோ நேற்று இந்த நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ரைட்டா, ஸோ அப்போது கெயில் புவன்றது அந்த கெரியர். நேற்று பார்த்த நியூஸில் அந்த கெரியரோட நேம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் அந்த கெரியரோட நேம் என்ன? கெயில் புவன். அதை தான் நம்ம எங்கே செய்ய கொடுத்துருப்போம்? சாம்சங் சவுத் கொரியாட்ட செய்ய கொடுத்துருக்கோம். ரைட்டா, ஸோ அப்போ இதில் என்ன? இதுவும் கரெக்டு தான். 4 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். அப்போ எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? போத் 2, 1, 4. ஸோ இதுதான் அந்த நியூஸ். ஸோ இன் கோவா, ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இது எங்கே நடந்தது அப்படின்னா ஓஎன்ஜிசியோடைய அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் இது நடந்தது. ஓகே, ஓஎன்ஜிசியோடைய அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பேட்ரனேஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா, இதோட தீம் என்ன?
energizing growth, securing economies and enriching lives. Okay, energizing growth, securing economies and enriching lives. So in addition to the concept of energy addition அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசினாங்க, பட் அது எல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் ONGC AIT ஃபெசிலிட்டி வேர் அஃபிஷியலி நேம்டு. ஸோ கன்வென்ஷன் ஹால்ஸை வந்து மூணாக பிரித்தாங்க. ஒன்று பிருத்திவி அப்படின்றது கன்வென்ஷன் சென்டராகவும், ஆகாஷ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டியாகவும், வாயு அப்படின்றத எக்ஸிபிஷன் ஹாலாகவும் பிரித்து இந்த கான்ஃபரன்ஸை கொண்டு போனாங்க. ஓகேவா, பிருத்திவி, ஆகாஷ், வாயு. ஸோ கோவா வந்து 100% ரினியூவபிள் எனர்ஜி பை 2050க்கான ரோட் மேப்பையும் அன்வைல் பண்ணாங்க. பேலன்ஸ் பிட்வீன் த கிரீன் எக்கனாமி அண்ட் தென் ப்ளூ எக்கனாமி. ஓகேவா, இந்தியா கனடாக்கு நடுவில் அவங்களுக்கான ஒப்பந்தம் அப்படின்றது சைன் ஆனிச்சு பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் இன் எனர்ஜி செக்டர். ஓகேவா, ஸோ அதுமாரி கெயில் அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாமல் நுமாலிகர் ரிஃபைனரி லிமிடெட் அண்ட் டோட்டல் எனர்ஜைஸ். ஓகேவா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, நுமாலியா ரிஃபைனரி லிமிடெட் அண்ட் டோட்டல் எனர்ஜைஸ் அனௌன்ஸ்ட் எ கொலாபரேஷன் டு எஸ்டாப்ளிஷ் 200 KTPA சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு எக்ஸிபிஷன் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று நியூக்ளியர் எனர்ஜிக்கு, இன்னொன்று சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல். அந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலில் 200 KTPA ஏவியேஷன் ஃபியூயலை உருவாக்குற எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான கொலாபரேஷன் யார் யார் சைன் பண்ணியிருக்கா, நுமலிகர் ரிஃபைனரி லிமிடெட் அண்ட் டோட்டல் எனர்ஜைஸ். ஓகேவா, ப்ராஜெக்ட் இன் பராதீப், ஒடிஷா. ப்ராஜெக்ட் எங்கே நடக்க போகுது, பராதீப், ஒடிசாவில் நடக்க போகுது. இதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா, ஸோ அடுத்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சைன் 2 அக்ரிமெண்ட். ஸோ 2 அக்ரிமெண்ட் பாரத் பெட்ரோலியமும் சைன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் வித் பெட்ரோபாஸ் ஃபார் சப்ளை ஆஃப் பிரசிலியன் க்ரூட். பிரசிலியன் க்ரூடை சப்ளை பண்ணுறதுக்கு யாரோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, பெட்ரோபாஸோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அண்ட் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டு ஜாயிண்ட்லி டெவலப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெகா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இந்த MOU எதுக்கா அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மெகா எலக்ட்ரிக் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெகா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிளான்ட்டை கொண்டு வரதுக்காக. ஓகேவா, ஸோ பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் MDR சஞ்சய் கண்ணா, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ஸோ நுமலிகரோடது அண்டர் ஆயில் இந்தியா லிமிட்டோடது. ஓகேவா, அதோட சப்சிடரி. அண்ட் MDR ரஞ்சித் ராத். Regarding the NPS Swasthya pension scheme introduced by PFRDA in February 2026 under its regulatory sandbox, what is the minimum required corpus before a subscribers can make their initial partial withdrawal for medical expenses? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. ஓகேவா, ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கன்ஃபார்மாக இந்த நியூஸோட ரிஃப்ளெக்ஷன்றது இருக்கும். ஓகேவா, ஸோ பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, SSCயாக இருந்தாலும் சரி, TNPSCயாக இருந்தாலும் சரி, இந்த நியூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, புதுசாக வந்து NPS அப்படின்றது நியூ பென்ஷன் ஸ்கீமா. ஸோ நியூ பென்ஷன் ஸ்கீம் எதுக்கானது, யாரெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த NPS நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா. ஸோ இந்த NPSல எது மட்டும்தான் கவர் ஆகும் அப்படின்னா, நம்ம ரிட்டையர் ஆகும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பார்ஷியலாக என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்ராவல் அப்படின்றது பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ இந்த விட்ராவல், பார்ஷியல் விட்ராவல் அப்படின்றது எனக்கு எந்த தேவைக்குனாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் இது வரைக்கும் இருந்த ஒரு விஷயமா இருந்தது. இப்போது NPS ஸ்வஸ்தியா பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து, இப்போ நம்ம வந்து NPS அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து சேர்க்குறாங்க இல்லையா, PF அமௌண்ட்ன்றதுக்கு சேர்ப்பாங்க, ரைட்டா. ஸோ அந்த 12.5% அப்படின்றது நம்மளுடைய அமௌண்ட்டாக அக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு லம்சம்மாக நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும், ரைட்டா. ஸோ இதில் நம்ம பார்ஷியலாக விட்ரா பண்ணுறதுக்கு எந்த காரணம்னாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெல்த்துக்காக, ஓகேவா, ஹெல்த் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், பார்ஷியல் விட்ராவல் 50% விட்ராவல் அப்படின்றது பண்ணலாம். ஆனால் இந்த விட்ராவல் அப்படின்றது என்னோட மெயின் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்படுமான்னு கேட்டால் கிடையாது. ஹெல்த்துக்காக நான் என்ன பண்ணணும், தனியாக ஒரு அக்கௌண்ட்ன்றது கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன இந்த NPS ஸ்வஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ NPSன்றது எனக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டாக செயல்படும். அது இல்லாமல் நான் NPS ஸ்வஸ்தியான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிப்பேன். இது மேண்டேட்ரியான்னு கேட்டால் கிடையாது, இது வாலண்டரி தான், ஓகேவா. எனக்கு ஒருவேளை ஹெல்த் எக்ஸ்பென்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் தேவைப்படும், இல்லாட்டி ஹெல்த் எக்ஸ்பென்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் நான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா NPS ஸ்வஸ்தியான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், ஹெல்த்துக்கு தேவையான அமௌண்ட்டை நான் போட்டு வைக்கலாம், ரைட்டா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாலண்டரி பேசிஸ் தான், NPS மாதிரி மேண்டேட்ரி கிடையாது, ரைட்டா. ஸோ அப்போது இந்த அக்கௌண்ட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் எப்போல்லாம் எனக்கு ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் வருதோ அதில் 25% வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். 25% வரைக்கும் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் மினிமமாக எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா 1000 rupees அப்படின்றது பணம் கட்டியிருக்கணும். ஓகேவா? என்னுடைய ஃபர்ஸ்ட் வித்ட்ராவலை என்னால் எப்போ எடுக்க முடியும்னா, நான் எப்போ வந்து 50,000 வரைக்கும் கட்டி முடிக்கிறேனோ, ஓகேவா, என்னோட அக்கௌண்ட்டில் என்பிஎஸ் ஸ்வஸ்தியா அக்கௌண்ட்டில் என்னுடைய 50,000 அமௌண்ட் எப்போ சேருதோ அப்போ மட்டும்தான் அதுலேருந்து நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம், 25% என்னால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட அக்கௌண்ட்டில் வந்து 48,000 தான் இருக்குது, இல்லை 45,000 தான் இருக்குது அப்படின்னா இதனால் 25% வித்ட்ரா பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இது இல்லாமல் எத்தனை வாட்டினாலும் நம்ம அந்த வித்ட்ராவல்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அக்கௌண்ட் அப்படின்றது கிடையாது. அதாவது ஒரு வாட்டி 25% எடுத்தீங்கன்னா அடுத்து 2 வாட்டி தான் எடுக்கலாம், 3 வாட்டி தான் எடுக்கலாம்னு கிடையாது. என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம செலவுன்றதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்பிஎஸ் ஸ்வஸ்தி அக்கௌண்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மினிமம் ரெக்வயர்ட் கார்பஸ் பிஃபோர் எ சப்ஸ்கிரைபர்ஸ் மேக் தர் இனிஷியல் பார்ஷியல் வித்ட்ராவல். அப்போ இனிஷியல் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான மினிமம் கார்பஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 50,000. ஓகேவா? ஸோ 50,000. ஸோ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிஎஃப்ஆர்டிஏ தான் என்ன பண்ணுது, இந்த ஸ்வஸ்தியா பென்ஷன் ஸ்கீம்ன்றது கொண்டு வந்திருக்கு அஸ் அ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா என்னன்னா சோதனை ஓட்டம், பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சோதனை ஓட்டம் தான் என்ன இந்த இனிஷியலாக இப்போது கொண்டு வந்திருக்காங்க, ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ மல்டி ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் பார்ட்டிசிபேட்டிங் வாலண்டரி ஆஃப் ஆல் இந்தியன் சிட்டிசன். ஓகே, வாலண்டரி ஆஃப் ஆல் இந்தியன், எல்லா இந்தியன் சிட்டிசனும் என்ன பண்ணலாம், இந்த என்பிஎஸ்ல சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க தான் சேரணும் இவங்க தான் சேரணும் கிடையாது, யாருனாலும் சேர்ந்துக்கலாம். அண்டர் த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கீழே நான் கவர்மெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏஜ் 40 and above are allowed to transfer up to 30% of their self contribution from the ரெகுலர் என்பிஎஸ் அக்கௌண்ட் டு ஹெல்த் கேர். அதாவது இப்போ ஒரு நபர் வந்து நான் கவர்மெண்டல் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லாமல் வேறு எம்ப்ளாயாக இருக்காங்க, அவங்க என்பிஎஸ் அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு இல்லை 40க்கு மேலே வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்பிஎஸ் அக்கௌண்ட், அதாவது மெயின் என்பிஎஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், 30% ஆஃப் அமௌண்ட்டை ஹெல்த்துக்குன்னு அவங்க தனியாக எடுத்து வைக்கலாம். அதில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே புதுசாக நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிஎஃப்ஆர்டிஏ ரிலாக்ஸ்டு த ஸ்டாண்டர்ட் எக்ஸிட் ரெகுலேஷன் பெர்மிட் பார்ஷியல் வித்ட்ராவல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 25% ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? 25% நம்ம எடுத்து வைக்கலாம். ஸோ ஃபார் பார்ஷியல் வித்ட்ராவல் நோ மினிமம் வெயிட்டிங் பீரியட். ஓகே, யூஸ்வலாக வந்து வெயிட்டிங் பீரியட்ன்றது இருக்கும், என்பிஎஸ்லேருந்து நமக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த மாதிரி இதில் கிடையாது. ஏன்னா நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் நம்ம ஒரு விஷயமே பண்ணுறோன்றதுக்காக அப்போ வெயிட்டிங் பீரியட்லாம் கொடுத்தா அதனால பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஸோ வெயிட்டிங் பீரியட் இருக்காது. ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் வித்ட்ராவல்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எத்தனை வாட்டினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மினிமமாக நீங்கள் எவ்வளோ வந்த பிறகு தான் வித்ட்ரா பண்ண முடியும், 50,000 வந்த பிறகு தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கேன் ஆல்சோ ஆப்ட் ஃபார் த ப்ரீ மெச்சூர் எக்ஸிட். ஓகே, மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆனால் 100% லம்சம் வித்ட்ராவல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஆனால் அது எதுக்காக மட்டும்தான் இருக்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 75,000 சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 75,000 சேர்த்துட்டேன், என்னோட ஹாஸ்பிட்டல் பில் வந்து 65,000 வந்துடுச்சு அப்படின்னா என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 70%, அதாவது 75,000ல் 70% மேலே இருந்தது அப்படின்னா நான் 100% என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். ஸோ அடுத்து, ஸோ எஸ்பிஐ குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் launched in Kolkata in February 2026, act as a centralized hub providing support for all SBI branches located in 2 specific part of the country. ஓகேவா? ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு எங்கே நிறுவ போகுது, கொல்கட்டாவில் நிறுவ போகுது. ஸோ இதோட நோக்கமே என்ன அப்படின்னா குளோபல் ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இருந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு, குளோபல் ஃபினான்ஸ் எஸ்பிஐலேருந்து போகக்கூடிய குளோபல் ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இருந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, குளோபல் ஃபினான்ஸ் ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வச்சுருக்காங்க, கொல்கட்டாவில். ஸோ அந்த கொல்கட்டாவில் இது நிறுவன பிறகு கண்டிப்பாக ஓகேவா மேண்டேட்ரி சப்போர்ட், ஓகேவா மேண்டேட்ரி சப்போர்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் டு ஆல் எஸ்பிஐ பிரான்ச்சஸ். அப்போ கொல்கட்டாவில் இருக்கிறதுனால எந்தெந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பிரான்ச்சஸ்க்கு இது மேண்டேட்ரியாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ஜோன். ஓகேவா? ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இது மேண்டேட்ரியாக சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? மேண்டேட்டட் டு சப்போர்ட் ஆல் பிரான்ச்சஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ஜோன். ஓகேவா? ஸோ சேர்மன் யார், சிஎஸ் செட்டி, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ் இன் 1955.
ஸோ பே ஸ்ரப் அப்படின்றவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபிசிக்கல் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டர் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம வீடியோலேயே சொல்லிட்டோம். பிரிஸ்க் பே அப்படின்னு ஒன்று பார்த்தோம், பேயோனியர் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்னென்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டராக செயல்பட்டாங்க. அதாவது வெளிநாடுகளோட நம்ம ஒரு ட்ரேட் நடத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ பேமெண்ட் அக்ரிகேட்டராக செயல்படுறதுக்கு பிரிஸ்க் பே அண்ட் பேயோனியர் அப்படின்றவங்க வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபிசிக்கல் லைசன்ஸ் அப்படின்னா ஆஃப்லைன் லைசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் இருப்பாங்க, ரைட்டா. ஸோ அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டராக யார் இப்போ புதுசாக வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கா அப்படின்னா பே ஷார்ப் அப்படின்ற கம்பெனியும் வாங்கியிருக்காங்க. ஸோ தைவான் கம்ப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் சீ ட்ரையல் ஃபார் இண்டிஜினஸ் சப்மரைன் நார்வால். The Taiwan has successfully completed the first underwater sea trial. Okay, underwater sea trial in the submarine. Okay, submarine என்ன நார்வால் அப்படின்ற சப்மரைனுக்கான அண்டர் டெஸ்டிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நடத்திருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இங்கிலீஷ் நேம் நார்வல், மேண்ட்ரின் நேம் வந்து ஹைக்கூன், மேண்ட்ரின் நேம். ஓகேவா. ஸோ மேண்ட்ரின்னா தாய்வானில் பேசக்கூடிய மொழி. ஓகே, மேண்ட்ரின் அப்படின்றது. ஸோ அதில் அதோட பேர் என்ன, ஹைக்கூன். So next, in February 2026, Adani Defence and Aerospace signed an MOU with Italy-based Leonard SPA to establish a fully integrated helicopter manufacturing ecosystem in India, which two advanced military helicopter models are the initial focus of this collaboration. Okay, so Adani Defence and Aerospace Italy-based Leonard SPA என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியாவை மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான முன்னோட்டமாக இது இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அது இனிஷியலாக எவ்வளோ தயாரிக்க போகிறாங்க அப்படின்னா 1000 ஹெலிகாப்டர்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் AW169M மல்டி ரோல் மிலிட்டரி ஹெலிகாப்டர் அண்ட் AW109 ட்ரெக் எம் அப்படின்ற இந்த ரெண்டு வகையான ஹெலிகாப்டர்ஸ் தான் இப்போ இனிஷியலாக தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் MOU வித் Italy-based Leonard SPA. Okay, fully integrated helicopter manufacturing ecosystem in India. ஃபுல்லாகவே எங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இனிஷியலாக ஓவர் 10 இயர்ஸ், டிகேட் அப்படின்னா 10 இயர்ஸில் 1000 ஹெலிகாப்டர்ஸ் கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு MOU தான் இது. ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ், இனிஷியல் ஃபோக்கஸ் எந்தெந்த வகையான ஹெலிகாப்டர், AW169 மல்டி ரோல் மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் AW109 ட்ரெக் எம் ஹெலிகாப்டர்ஸ். இது ரெண்டு தான் தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. So next, in February 2026, the US-based Shield AI partnered with Indian company to set up 90 million production facility in Hyderabad for the domestic manufacturing of VBAT autonomous drone. Okay va. So VBAT அப்படின்ற ஒரு autonomous drone, ஒரு drone, அதோட பேர் என்ன, VBAT அப்படின்றது. ஸோ அந்த ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யாரோட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா US-based Shield AI, US-based ஷீல்டு ஏஐயோட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அது வந்து யார் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, JSW டிஃபென்ஸ். ஸோ இந்தியாவிலேருந்து JSW டிஃபென்ஸும் US பேஸ்டு ஷீல்டு ஏஐயும் ரெண்டு பேரும் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஷீல்டு ப்ரொக்யூர்மெண்ட் வின் VBAT autonomous drone under the emergency procurement zone. ஓகேவா. ஸோ VBAT is a group 3 vehicle take off and landing unmanned aircraft. ட்ரோனை தான் unmanned aircraftனு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட ஷீல்டும் அண்ட் JSW டிஃபென்ஸும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ திஸ் பார்ட்னர்ஷிப் இன்க்ளூட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 90 million ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா. 90 million ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இங்கே கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த ஃப்ளைட் டெஸ்ட் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் இன் சண்டிப்பூர் இன் February 2026 for a crucial propulsion technology, which technology is essentially developing future long range air to air missile like Astra Mk3 Gadvia. ஓகேவா, was demonstrated. ஸோ ஆக்சுவலாக DRDO என்ன பண்ணாங்க அப்படின்னா சண்டிகர், ஓகேவா, சாரி சந்திப்பூர், ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ அது எதுக்கான டெஸ்ட் அப்படின்னா இந்த சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் ப்ரொபல்ஷன். ஓகேவா. ஸோ என்னன்னா இப்போ ஒரு மிசைல் போகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மிசைல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூயல் அப்படின்றது தேவை, இன்ஜின் அப்படின்றதும் தேவை, ரைட்டா. ஸோ இது ரெண்டும் இருந்தாலும் ஒரு மிசைல் லாங் ரேஞ்சுக்கு என்ன பண்ண முடியும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து அதால் ட்ராவல் பண்ணி போய் அதோட தாக்குதலை நடத்த முடியும்.
ஸோ இப்போ இன்ஜின் அப்படின்னு நம்ம சொன்னாலே டர்பைன் வச்ச ஒரு இன்ஜினாக தான் இருக்கும் ரைட்டா. ஸோ டர்பைன்ஸோ இல்லை ஏதோ ஒரு மோட்டார்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இன்ஜின் தான் என்ன பண்ணும், அதால் ஒரு ராங் ப்ரொபோர்ஷனுக்கு போக முடியும். ஓகேவா. ஸோ அதை மாத்திர வகையான இருக்கக்கூடியது தான் இந்த ராம்ஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ராம்ஜெட் இன்ஜின் அப்படின்னா டர்பைன்ஸ் யூஸ் பண்ணாது, ஏர் கம்ப்ரெஷனை யூஸ் பண்ணி அது மூலியமாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா லாங் ரேஞ்சுக்கு அதை வந்து போகும். ஓகேவா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சாலிட் ஃபியூயலை அது ஃபியூயலாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபியூயலை எனர்ஜியாக மாற்றும் ரைட்டா. ஸோ ஆனால் என்ன இருக்காது, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த டர்பைன் இன்ஜின் அப்படின்றது இருக்காது. ஸோ அப்போ டர்பைன் இன்ஜின் இல்லாததுனால நம்மளால் ஃபியூயலை என்ன பண்ண முடியும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ லாங் ரேஞ்சுக்கு நம்ம போகிறதுக்கு அதிக ஃபியூயல் ஆகும் தெரியுமா. ஸோ அந்த அதிக ஃபியூயல் ஆகிறதுனால அந்த ஃபியூயல் லோடிங்கிறது நமக்கு அதிகமாக இந்த சோர்ஸ்ன்றது கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் இன் சண்டிப்பூரில். இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சுனா இந்த இடத்துல தான் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அப்படின்றதுல இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எந்த வகையான மிசைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏர் டு ஏர் மிசைல். ஓகேவா. வானத்துலேருந்து இன்னொரு ஏர் மிசைலை வந்து அடிக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ லைக் ஆஸ்ட்ரா MK3. ஸோ அந்த மாதிரி நம்மள்ட்ட என்ன ரேஞ்ச் இருக்குது, ஆஸ்ட்ரா MK3ன்றது இருக்குது. ஸோ இதுதான் அந்த நியூஸும் கூட. ஓகேவா. ஸோ இந்த மிசைல் வந்து எவ்வளோ ஆப்ரேஷன் ரேஞ்ச் இருக்கான், 350 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 350 கிலோமீட்டர்ஸ்க்கு அதை ட்ராவல் பண்ணி ஒரு ஏர்கிராஃப்டை அழிக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் இது. ஓகேவா. ஸோ DRDOடைய சேர்மன் யார், ஷமீர் K. கமத். அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. 1958 இது ஆரம்பித்தாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இன் February 2026 which US based financial group partnered with Infosys to launch AI first innovation hub which function as an AI first global capacity center. AI first global capacity center. ஓகேவா. ஸோ அப்போது யூஎஸ் பேஸ்டு ஃபினான்ஷியல் குரூப். ஓகேவா. யூஎஸ் பேஸ்டு ஃபினான்ஷியல் குரூப் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்தியா ஏஐ ஃபஸ்ட்டு இனோவேஷன் ஹப், ஏஐ இனோவேஷன் ஹப்பை கொண்டு வரதுக்காக. ஸோ அதோட பேர் என்ன, ஃபங்க்ஷன் அஸ் அன் ஏஐ ஃபர்ஸ்ட் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர். ஓகேவா. ஏஐ டெக்னாலஜியோடைய இனோவேட்டிவ் சென்டராக இருக்கிறதுக்காக. ஸோ யார் அப்படின்னா சிட்டிசன் ஃபினான்ஷியல் குரூப், சிட்டிசன்ஸ் ஃபினான்ஷியல் குரூப். ஓகேவா. ஸோ இது என்னென்னலாம் எக்ஸ்பர்டைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏஐ, கிளவுடு அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜதேந்திர சிங் inaugurated the shore-based regional center of the Council of Scientific and Industrial Research, National Institute of Oceanography in February 2026. In which city was this regional center established? ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். இதுவுமே வந்து அடுத்த ஒரு எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஜதேந்திர சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்காக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் தான் என்ன இந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்றது. இந்த சிஎஸ்ஐஆரோடைய நியூ இனிஷியேட்டிவ் இல்லாட்டி நியூ இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பேர் தான் என்ன, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபிக்கான நேஷனல் இன்ஸ்டியூட், ஓஷனை பற்றி படிக்கிறது, ஓஷனோட ரிசர்ச் கொண்டு போகிறது, இதை பற்றி இருக்கிறதுக்கான நியூ இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில், விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஜித்தரஞ்சன் inaugurated the shore-based regional center of the scientific and Council of Scientific and Industrial Research, National Institute of Oceanography in Visakhapatnam, Andhra Pradesh. ஓகேவா. ஸோ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஓஷனோகிராஃபிக் ரிசர்ச் இன் பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்காலோடைய ஓஷனோகிராஃபிக் ரிசர்ச் இது கான்சன்ட்ரேட் பண்ண போது வைட்டல் மரைன் ரிசோர்ஸை பற்றி இது ரிசர்ச் பண்ண போகுது. ஓகேவா. So in February 2026, ISRO successfully conducted the first hot test of subscale liquid oxygen methane. Subscale liquid oxygen methane engine thrust chamber at IPRC. Okay, at IPRC, Indian Propulsion Research Center. Okay, what was the chamber pressure successfully reached by this subscale chamber during the test? Okay, இது என்ன அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு லான்ச் வெஹிக்கிளை போட போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் NGLV. ஓகேவா. இந்த NGLV வந்து எதை மாற்ற போகுது அப்படின்னா GSLV MK3 அப்படின்ற லான்ச் வெஹிக்கிளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எதை கொண்டு வர போகிறோம், NGLVயை கொண்டு வர போகிறோம். ஓகேவா.
ஸோ இப்போ நம்ம 2 வகையான லான்ச் வெஹிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று SSLV அப்படின்றத லான்ச் பண்ணுறோம், ரெண்டாவது GSLV அப்படின்றத லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த நியூ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்வி அப்படின்றது என்னன்னா, எனக்கு இதை ரீயூஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரீயூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து GSLV SSLVலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொபல்ஷன் வந்து போய் பேலோட வந்து செலுத்திட்டு அது அப்படியே என்ன ஆகிடும், ஒரு ஒன்று டிஸ்மேண்டல் ஆகிடும், அது எல்லாமே ஸ்கிராப்புக்கு தான் போட மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆனால் இந்த லான்ச் வெஹிக்கிள் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு பேலோட லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்வி அப்படின்றத யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு ஃபியூவலாக ஆக்ட் ஆக போகிறது என்ன அப்படின்னா சப்ஸ்கேல் லிக்விட் ஆக்சிஜன் மீத்தேன் அப்படின்றது தான் இது என்னவாக ஆக்ட் ஆக போகுது, ஃபியூவலாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அந்த இதுதான் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாட் டெஸ்ட் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாட் டெஸ்ட்டில் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் சேம்பரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஷர் சேம்பர் எவ்வளோக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 56 பாருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதான் LOX மீத்தேன் இன்ஜின் த்ரஸ்ட் சேம்பர் அட் த த்ரஸ்ட் சேம்பர் டெஸ்ட் ஃபெசிலிட்டி வித்தின் த ISRO ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். எங்கே இருக்குது, மகேந்திரகிரி, தமிழ்நாடு. ஓகேவா, ISRO ப்ரொபல்ஷன் சேம்பர் மகேந்திரகிரி, தமிழ்நாடு. ஓகேவா, ஸோ இந்த NSLVக்கான நிக்நேம் ஓகேவா என்னன்னா சூர்யா. ஓகேவா, நிக்நேம் என்ன, சூர்யா. ஓகேவா, ஸோ இது எவ்வளோ வரைக்கும் வந்து பேலோட எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா 30 tons வரைக்கும் பேலோட எடுத்து போகும். லோ எர்த் ஆர்பிட்டில் இதை கொண்டு போய் செலுத்துறதுக்கான விஷயத்தை கொண்டு வரும். நெக்ஸ்ட், கேரளா ஃபினான்ஸ் மினிஸ்டர் KN பாலகோபால் பிரசன்ட் த ஸ்டேட் யூனியன் பட்ஜெட் ஸ்டேட் பட்ஜெட். ஸோ ஸ்டேட் பட்ஜெட் 2026க்கான ஸ்டேட் பட்ஜெட்டை யார் கேரளா கவர்மெண்ட்டில் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா KN கோபால். இவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்காங்க, கேரளா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் வந்து கேரளா கவர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 1.8 lakh. டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்னா எவ்வளோ வந்து அவங்க ரெவன்யூவாக அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்றது தான் 1.8 lakh crore. எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்னா 2.17 lakh crore அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. நெக்ஸ்ட், who succeed Upadhyaya to assume the charge of Director General of Naval Armament at the Naval Headquarters Ministry of Defence in February 2026. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா உபாத்யாய் அப்படின்றவர் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட். ஆர்மமெண்ட்னா என்ன, ஆயுத கிடங்கு இல்லையா. ஸோ ஆயுத கிடங்கோட டைரக்டர் ஜெனரலாக யார் இருந்தாங்க, உபாத்யாய் இருந்தார். அவரை மாற்றிட்டு யார் வராங்க அப்படின்னா திவாகர் ஜெயந்த். ஓகேவா, திவாகர் ஜெயந்த்ன்றவர் வரார். ஸோ எதுக்கு, நேவல் ஆர்மமெண்ட். ஓகேவா, So regarding the 6th edition of Khelo India Winter Games held in February 2026, which of the following statement is not true? ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக கேலோ இந்தியா அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய 2 ஃபேஸாக நடக்கும். ஓகேவா, ஸோ வின்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேலோ இந்தியா 2 வகையாக நடக்கும். ஒன்று வந்து சம்மர் கேம்ஸு, இன்னொன்று வின்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்மர் கேம்ஸ் அப்படின்னா நார்மல் அத்லெட்டிக்ஸு இந்த எல்லாமே இருக்கும். ரைட்டா, ஸோ வின்டர் கேம்ஸ் அப்படின்றது என்னென்னா 2 பிரிவாக நடத்துவாங்க. ஒன்று ஐஸ் கேம்ஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று ஸ்னோ கேம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஐஸ் கேம்ஸ் அப்படின்றது என்ன, ஐஸ் கேம்ஸ்ன்றது தான் ஃபேஸ் 1 நடந்தது. ஸ்னோ கேம்ன்றது எப்போ நடக்கும் அப்படின்னா டிசம்பர் 2026 வாக்கில் தான் நடக்கும். ஓகேவா, அதான் லேட்டர் 2026ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போது ஐஸ் கேம்ஸில் என்னென்ன கேம்ஸ் வந்து அதை பற்றின டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. த கேம்ஸ் வேர் ஸ்ட்ரக்சர்ட் இன்டு 2 phase, விச் phase 1 focusing on ice games inaugurated by the Lieutenant Governor Kavinderpur. ஸோ இந்த டேட்டா கரெக்ட். ஸோ இவங்க தான் ஐஸ் கேம்ஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. phase 1 took place in Leh, Ladakh and include the main sports ice hockey. ஓகேவா, லடாக்ல இருக்கக்கூடிய லே அப்படின்ற இடத்துல தான் இந்த ஐஸ் கேம்ஸ் நடந்தது. 3 மெயின் ஸ்போர்ட்ஸ் என்னென்னா ஐஸ் ஹாக்கி, ஸ்பீட் ஸ்கேட்டிங் அண்ட் ஸ்கையிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 கரெக்ட். ஒன்று ஐஸ் ஹாக்கி இருந்தது, ஸ்பீட் ஸ்கேட்டிங்ன்ற கேம் இருந்தது. பட் எது இல்லைன்னா ஸ்கையிங்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ அதுக்கு பதிலாக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஸ்கையிங்க்கு பதிலாக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ ஸ்கேட்டிங் அப்படின்றது டான்சிங் ஸ்கேட்டிங் இருக்கும் இல்லையுமா. ஸோ அந்த ஸ்கேட்டிங்கிறது இதில் வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஸோ அண்ட் இதோடைய மாஸ்காட். ஸோ மாஸ்காட் அப்படின்னா அது ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பொம்மை இல்லாட்டி உருவம். ஓகேவா, ஸோ அது என்னவா இருந்ததுன்னா ஸ்னோ லெப்பார்ட். ஓகேவா, ஷான் அப்படின்ற ஸ்னோ லெப்பார்டு வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்தியன் ஆர்மி கிளிக்டு த மென்ஸ் ஐஸ் ஹாக்கி கோல்டு மெடல் ஆஃப்டர் டிஃபீட்டிங் த மகாராஷ்டிரா பை த மார்ஜின் ஆஃப் 3-2. ஓகேவா, ஐஸ் ஹாக்கின்ற மெடல் யார் வாங்கியிருக்கா, ஐஸ் ஹாக்கியில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி டீம் தான் வின் பண்ணிச்சு. ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஸோ எது நாட்டுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நாட் அப்படின்னா எனக்கு எது மட்டும் தான் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு, ஒன்லி 2.
ஸோ 6th எடிஷன் கேலோ ஸ்கீம். ஸோ எதை புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிகர் ஸ்கேட்டிங். ஓகேவா, ஃபிகர் ஸ்கேட்டிங்ன்றதான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிகர் ஸ்கேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கேட்டிங் தான், பட் ஸ்கேட்டிங்லேயே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ அப்போ டான்ஸ் மாதிரியும் இருக்கும், ஆர்ட் மாதிரியும் இருக்கும், வேறு வேறு போஸ்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கேட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அதுதான் ஃபிகர் ஸ்கேட்டிங் அப்படின்றது. ரைட்டா? ஸோ அப்போ ஃபேஸ் 1 மெடல் டேலியில் யார் டாப்பில் இருக்கா? ஹரியானா வந்து டாப்பில் இருக்காங்க. இன்னும் ஃபேஸ் 2 நடக்கணும். ஓகேவா, ஃபேஸ் 2 நடந்த பிறகு தான் ஓவரால் டாப்பர் யாருன்றது தெரியும். ஸோ 8 மெடல் வாங்கியிருக்காங்க. அதில் 5 கோல்டு மெடல், 1 சில்வர் மெடல், 2 பிரான்ஸ் மெடல்ன்றது வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபாலோட் பை லடாக் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ செகண்ட் பிளேஸில் லடாக் இருக்காங்க, தேர்டில் மகாராஷ்டிரா இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. ஸோ ஜான்வரி 2025. ஓகேவா. ஸோ மை இந்தியா மை ஓட், இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? மை இந்தியா மை ஓட்டுன்றதா இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது. எப்போலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க? 2011லேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்றது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜான்வரி 25ல் தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனாங்க. ஸோ அதை காமமரேட் பண்ணுற வகையில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்றதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேஷனல் டூரிசம் டே ஜான்வரி 25 அப்சர்வ்ட் இன் 1948. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான நியூஸஸ். ஓகேவா. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையுமே வந்து இந்த நியூஸஸோட பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெலகிராம் சேனலுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.